நீட்டுக்காங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல போய் ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணீங்கன்னு கேட்ட ஒருத்தன் கூட ஏன்டா டிசி படத்துக்கு ஆடியோ லான்ச் வைக்கிறீங்கன்னு கேட்கவே இல்ல. அதை விடுங்க, டெல்லியில் நடக்கிறது ஃபேர் நீட், இங்க நடக்கிறது பேன் நீட். முதல்ல பேன் நீட்ன்றதை நம்ம எதுக்கு பண்றோம்னு எவனாவது சொன்னீங்களா? அங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட்ல எவனாவது வந்து பேசுனீங்களா? ஒரு சில பேர் உண்மையிலே போராட்டத்துக்கு வந்து பேசியிருந்தாங்க. தெரியும், இப்பவும் நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். பாதி பேர் இதை வந்து அவனோட சொந்த ஆதாயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பேசினா நம்ம கட்சியில வந்து நம்மளை பாப்பாங்க அப்படின்றதுக்காண்டி. முதல்ல பேன் நீட்ன்றது எதுக்கு தமிழ்நாட்டுல சொல்றோம் அப்படின்னா, இங்க வந்து ரூரல்ல இருக்க பசங்களுக்கும் சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்காத பசங்களுக்கும் கோச்சிங் சென்டர் காசு கட்ட முடியாத ஏழை மாணவர்களுமே நீட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம பேன் நீட்டை சொல்றோம். சரி, அதை விடுங்க. நீட் தேர்வை ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அது சர்வ வல்லமை பொருந்தன அரசியலமைப்பு சட்டத்தோட ஷரத் அல்ல. நீட் தேர்வை முற்றிலுமாக எப்படி ஒழிக்கிறேன்னு பாருங்க. ப்ரொடெஸ்ட்ல போயிட்டு எல்லாம் விஜய் பிடிச்சி கத்திட்டீங்களே, விஜய் வந்து நீட்டுக்கு வந்து ஆதரவு சொன்னாரா? அவர் ஆரம்பத்துல வந்து பேசுறது எல்லாமே நீட்டுக்கு ஆப்போசிட்டா தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். கடந்து முடிஞ்ச நிதி ஆயோக் மீட்டிங்ல கூட ரூரல்ல இருந்து வர பசங்களுமே இந்த சோசியோ எக்கனாமிக்கல இருக்க பசங்களுமே வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காண்டி நீட் எக்ஸாம் வந்து இருக்கக்கூடாது, 12th மார்க் பேஸ் பண்ணி தான் டாக்டர் சீட்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அண்ட் இப்ப ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரொடெஸ்டிங்குமே வெளிப்படையா தன்னோட ஆதரவு வந்து கொடுத்திருக்காரு. ஆனா இவனுக்கு பண்ணதுக்குள்ள பாருங்க, என்னமோ விஜய் என்னமோ நீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியும் விஜய் நீட்டு தான் வேணும்னு சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் இதை நான் சொல்லல, அங்க இந்த உண்மையான இந்த ஒரு காசுக்காண்டி வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ப்ரொடெஸ்டிங் வந்தவங்களே சொல்றாங்க. அதை நீங்களே பாருங்க. கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க, வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டா சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க தெரியும், இப்பவும் நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்.